தக் லைஃப் படம் எப்படி இருக்குன்னா, இந்த படத்திலே நாசர் ஒரு டைலாக் சொல்லுவாரு, அட அவனை பத்தி உனக்கு தெரியாதா, நிறைய விருந்து வச்சு ஓரமா கொஞ்சம் பீய தடவி விட்டு போயிருவான் பாரு. அந்த மாதிரி தான் இந்த படமும். கேஸ்டிங் எல்லாம் நல்லா போட்டு ஸ்டோரியில கோட்டை விட்டுட்டாங்க. இப்ப நம்ம கண்டிப்பா தக் லைஃபோட ரோஸ்ட்டை பார்க்க போறது இல்ல. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லலான்னு வந்திருக்கேன். நம்ம மணிரத்னம் பாட்டுக்கு செவனேன்னு தெரிஞ்சிட்டு இருந்தாரு. அவரை கூப்பிட்டு என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, வாங்க நம்ம படம் பண்ணலான்னு கூட்டிட்டு போய் கமலையா இந்த படத்தை பண்ணிருக்காரு. வாங்க மருமவனே, நான் ஒரு கதை வச்சிருக்கேன்னு கூட்டிட்டு போய் என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டியே. அப்புறம் என்னப்பா, வீடியோக்குள்ள போலாமா? இந்த தக் லைஃப் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போதெல்லாம் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே கிடையாது. என் பேரு ரங்கராய சக்திவேல் நாயக்கன். ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது செக்கச்சவந்த வானம் வாட அடிக்குதே, சரி அந்த பட அளவுக்கு இருந்துட்டா கூட போதும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அந்த படமாவே இது இருக்கும்னு நான் நினைக்கல. இதே கண்ணோட நார்மலா வந்தாருன்னா அண்ணன் நல்லவன், கான்டாக்ட் லென்ஸ் போட்டு பூனை கண்ணோட வந்தாருன்னா தம்பி கெட்டவன். நம்ம கமல் சார் வந்துட்டு இந்த படத்துல ஒரு கேங்ஸ்டரா இருப்பாரு, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டர், அவர் என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு, இதெல்லாம் எனக்கு கேட்காதீங்க. ஏன்னா அவங்களே நம்ம கிட்ட சொல்லலை. அவர் இங்கே அரசியல் இறங்குறாராம், டெரிட்டரி ஃப்ரீயா இருக்கான், அதை நம்மளை பார்த்துக்க சொல்றாரு. அதுக்கு நம்ம வந்துட்டு 30% கப்பம் கட்டணும். அப்படி இவங்க என்ன பிசினஸ் தான் பண்றாங்கன்னு நமக்கு புரியல. இவங்க எல்லாம் உண்மையிலேயே கேங்ஸ்டர் தானா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம ஒவ்வொரு கேரக்டரா வருவோம். நம்ம கமல் சாரோட கேரக்டர் பார்த்தோமா, எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று மேல போதை இருக்கும். எனக்கு போதை இந்த குட்டிங்க மேல அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருப்பாரு. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா, காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. அப்படி மாட்டின ஒரு குட்டி தான் நம்ம த்ரிஷா. என்ன வேணும் உனக்கு, நீதாண்டி வேணும், நீதான் எனக்கு வேணும். என்ன வேணும் உனக்கு, நீதாண்டி வேணும், நீதான் எனக்கு வேணும். நான் வந்துட்டு பிறந்தனா, என் சித்தப்பனோட கண்ட்ரோலில் இருந்தனா, அவன் கொண்டு போய் ஒருத்தன்ட்ட வித்தானா, அவன் கண்ட்ரோலில் இருந்தனா, அப்புறம் என்ன சக்திவேல் சார் வந்து கூப்பிட்டு போனாரா, அப்புறம் அவர் கண்ட்ரோலில் இருந்தனா, அவர்கிட்ட இருந்து நீ என்ன கூப்பிட்டு வந்துட்டியா, இப்போ உன் கண்ட்ரோலில் இருக்கிறேன். அப்புறம் நம்ம எஸ்டிஆர் அவர் பாட்டுக்கு சுற்றிட்டு இருப்பாரு. உங்கள் அப்பனை கொண்டது யார் தெரியுமா, ரங்கராய சக்திவேல் தான் அப்படின்னு அவரை போட்டு தள்ளிடுவாரு. அப்புறம் இவங்கெல்லாம் சும்மா தான் சுற்றிட்டு இருப்பாங்க. மறுபடியும் ரங்கராய சக்திவேல் வந்துட்டு நான் பழி வாங்குறேன்னு வருவார். அசோக் செல்வன் ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததும் தளபதியில் வர அரவிந்த் சாமியோட கேரக்டர் மாதிரி நினச்சிப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது செக்கச்சவந்த வானத்துல வர விஜய் சேதுபதி கேரக்டர்னு. தளபதி படத்துல வந்துட்டு ரஜினி வந்துட்டு அவரோட ஃபேமிலி தேடிட்டு இருப்பாரு. அவரோட தம்பி தான் வந்துட்டு அரவிந்த் சாமி. அப்படியே நம்ம கொஞ்சம் உல்டா பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், சிம்பு வந்துட்டு இங்க தங்கச்சியை தேடிட்டு இருப்பாரு. அந்த தங்கச்சி வந்துட்டு அசோக் செல்வனோட வைஃப், எக்ஸ் வைஃப். இதே கண்ணோட நார்மலா வந்தாருன்னா அண்ணன் நல்லவன், கான்டாக்ட் லென்ஸ் போட்டு பூனை கண்ணோட வந்தாருன்னா தம்பி கெட்டவன். தளபதி படத்துல வர ரஜினி கேரக்டர் மாதிரி சிம்பு கேரக்டர் இருக்கா? காப்பி போடணும். பால் வேற இல்லையடா. நம்ம எஸ்டிஆர் இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல் டைலாக் பேசிட்டு, அட அங்க ரங்கராய சக்திவேல் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு எனக்கு தெரியலப்பா, இங்க நீ என்ன பண்ண போற, போய் த்ரிஷாவை கூட்டிட்டு வந்து த்ரிஷாவோட குஜாலா இருப்பாரு. நான் தான் ரங்கராய சக்திவேல்னு பிசினஸ் டேக் கண்ட்ரோல் பண்ணுவார்னு பார்த்தா த்ரிஷாவை டேக் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. சரி, அவருக்கும் அது என்ன பிசினஸ்னு தெரிஞ்சாதானே அவரும் டேக் கண்ட்ரோல் பண்ணுவாரு. டேய், முத்தமலை பாட்டு தி வெர்ஷன்ல பாடினதாண்டா நல்லா இருக்கு, அதுதான்டா வரணும். டேய் 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 சின்மை பண்ணதாண்டா நல்லா இருக்குது, அந்த வருஷன் தாண்டா படத்துல வரணும். டேய், சின்மை வருஷன்லாம் வராதுடா, அவங்க எல்லாம் பேன் பண்ணிவிட்டாங்கடா, தி வெர்ஷன் தாண்டா படத்துல வரணும். ஆமா, தி பாடினாதான் பாட்டு, சின்மை பண்ணலாம் பாட்டு இல்லையா, சின்மை பாட்டு தாண்டா வரணும். டேய், சின்மை வருஷன் படத்துல வரக்கூடாதுடா, தி வருஷன் தாண்டா வரணும். டேய், சின்மை வருஷன் வந்தாண்டா நல்லா இருக்கும். அந்தாண்ட போங்கயா, படத்துல அந்த பாட்டே இல்ல. இன்டர்மிஷனுக்கு முன்னாடி வந்துட்டு கமலை கொண்டு போய் பனிப்பிரதேசத்துல போட்டு தள்ளிட்டு வந்துருவாங்க. அதை பார்த்ததும் எங்க இருந்த ஒருத்தன், கமல் சார் தலையை பார்த்தா கேட்டதா சொல்லுங்கிறான். அங்க போயிட்டு நம்ம ரங்கராய சக்திவேல் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கத்துட்டு வருவாரு. கட் பண்ண 2 வருஷம் ஓடிடும். கம்மான்ற உங்களை பழி வாங்க போறேன்டா நானு கமல் சார் வருவாரு. ஏய் யாருகிட்ட மரண பயத்தை காட்டிடுவேன், இருங்கடா நான் போய் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு வரேன். எங்க கமல் சார் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துட்டு இருந்தா நீங்க எல்லாம் காலிடா. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட சரி போனது போச்சு. இதுக்கப்புறமா படம் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நோக்கி மூவ் ஆகும்னு பார்த்தா கமல் சார் பண்ற ரிவெஞ்ச் தான் படமேவான். என்னடா இது, ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரிவா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு இருந்தீங்க? அதுவும் நம்ம அசோக் செல்வன்லாம் ஸ்கிரீன்ல பார்க்கவே முடியல, அவ்வளவு கோரமா இருந்தாரான்னு கேட்காதீங்க, வந்தாதானே பாக்குறதுக்கு.
சொல்ற மாவு வாங்க வந்தங்க. மாவு வாங்கியா? இந்த செக்கச்சவந்த வானம்லையாவது நம்ம விஜய்ஸ் அடிக்கடிக்கு வந்து தலையை கட்டிட்டு போவாரு, நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு. நம்ம அசோக் செல்வனை காணவே காணோம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சுத்தமா ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும். கமல் சார் போவாரு, காலை கையை தூக்குவாரு, இது தாண்டா கராத்தே அப்படிம்பாரு. இந்த படத்துல வந்துட்டு நம்ம த்ரிஷா இறந்துருவாங்க, வெடிகுண்டு வெடிச்சு இறந்துருவாங்க. ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் ஆகுதுன்னா சரி இந்த கேரக்டர்ஸ் ஆகுது அப்படின்னு நம்ம வருத்தப்படணும், இல்லை இந்த கேரக்டர் செத்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படணும். ரெண்டுமே இல்லாமல் நீ இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாததும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மனநிலை இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, படத்தில் த்ரிஷா செத்து போயிட்டு போகிறாங்க. ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா அதில் ஃப்ளாஸ் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அப்படியே அது ஒரு மொக்க படம்னு எடுத்துக்கிட்டாலும் அதில் பாசிட்டிவ் ஒன்று ரெண்டாவது இருக்கும். நீ என் படத்தில் என்ன பாசிட்டிவ் சொல்லிடுறேன்னு நானும் பார்க்குறேன்டானே படம் எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது இது. ஆனால் அட்லி என்ன, அந்த தூக்கிட்டு போன ஐபேடை குப்பையில் போட்டுருங்க, அதை வச்சு இனிமேல் பிரயோஜனம் இல்லை. அசோக் செல்வன் போயிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் மூட்டி விட்டுட்டு இருப்பாரு. நீ ஏன்பா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கிற, சும்மா விட்டா அவங்களே அடிச்சுப்பாங்கப்பா, இதெல்லாம் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டே இருக்க தேவையில்லைன்னு தான் நமக்கு தோணும். அப்புறம் இந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, முக்கியமாக லாஸ்ட் ஃபைட்டுக்கு. முக்கியமாக சொல்லணும்னா நம்ம சிம்பு வந்துட்டு பைப் மாதிரி ஒன்று எடுத்துட்டு போயிட்டு கமல் அடிக்க போவார். அப்போ மேலே இந்த துணிக்காய் போடுற கம்பியில் மாட்டிக்கும். அது தற்செயலாக அப்படி நடந்துச்சா இல்லை கோரியோகிராஃபில் அப்படி இருந்துச்சான்னு தெரியல, அதை பார்க்குறப்ப எனக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த காருக்குள்ளே கேமரா இருந்துச்சுன்னா அதோட சவுண்டிங் ஒரு மாதிரி கேட்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. மணிரத்னம் படங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருக்கிறது சகஜம்தான், ஆனால் கதையே இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப புதுசாக இருக்குது. முதல்ல படத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன மோட்டிவ், அந்த மோட்டிவ் தெரிஞ்சாதான் அந்த படத்தோட நம்ம டிராவல் பண்ண முடியும். இதுதான்ப்பா என்னோட மோட்டிவ் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்குன்னா அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணி நம்ம படத்துக்குள்ள போவோம். இங்க எந்த கேரக்டருக்குமே ஒரு மோட்டிவ் அப்படின்றது கிடையாது. நம்ம சிம்புவோட தங்கச்சியை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க இம்மி அளவு கூட ஒரு எஃபர்ட் போட்டிருக்க மாட்டாங்க. அதுவா வந்து சிக்கும், நான் தான் வந்துட்டு சிம்புவோட தங்கச்சி அப்படின்னு. என்ன ஏன் போட்டோ பார்த்துட்டு ஏண்டா உன்னை அவளை கண்டுபிடிக்க சொன்னா அவளே வந்து நான் தான் உன் தங்கச்சின்னு சொல்ற அளவுக்காடா கண்டுபிடிச்சிட்டு இருப்ப. முதல்ல இந்த படத்துக்கு எதுக்கு ஏஆர் ரகுமான் மியூசிக்? செக்கச்சவந்த வானம் பார்க்கும் போது எனக்கு அதான் தோணுச்சு, எதுக்கு ஏஆர் ரகுமான் மியூசிக்? உங்க படத்துல பாடல் வைக்கிறதுக்கான தேவையே இல்லைன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடுறதுக்கு மட்டும் ஆள் கூப்பிட்டுக்காங்க. ஒரு 4 பாட்டை வாங்கி 2 பாட்டை படத்துல வச்சுட்டு ஒரு பாட்டை படத்திலேயே வைக்காம விட்டுட்டு ஒரு பாட்டை தேவையே இல்லாம படத்துல வச்சு எதுக்கு இதெல்லாம்? இந்த படமாவது எப்படியும் 1000 கோடி அடிச்சிரும்னு நம்பிட்டு இருந்த தமிழ் மக்களுக்கு இதுவும் ஒரு சோகம்தான். ஓகே, இந்த படத்தை பற்றின டீட்டெயிலான ரோஸ்ட்டு படம் ஓடிடியில் வந்த வேட்டி பார்க்கலாம். நான் இத்துடன் தொகுப்பை முடித்துக்கொள்கிறேன். பாய்.